வாங்க ஒரு புதினா தக்காளியெலாம் வச்சு ஒரு சட்னி பண்ணலாம், இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெயில் வந்து நம்ம கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் சேர்க்குறேன். அதில் வந்து 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். இந்த கடலை பருப்பு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாங்க, கொஞ்சமாக தான் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தக்காளி வெங்காயம்லாம் சேர்க்குறோம், இது கம்மியாக தான் சேர்க்கணும். ஒரே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதை எடுத்துடலாம். அதே கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம், ரொம்ப வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி மீடியம் சைஸு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் தேவையான அளவு புளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப பொன்னிறமாக வதக்க தேவையில்லை, மீடியமாக இருக்கணும். அது ஒரு கண்ணாடி பதம் வரும் பாருங்கள், அந்த டைமில் நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கிறணும். இதுக்கு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு தக்காளி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி நல்லா புதினா வாஷ் பண்ணது அது அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறணுன்னு நம்ம தேங்காய் இதெல்லாம் சேர்த்து சட்னி அரைச்சிக்கலாங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து இந்த தேங்காவை நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச தக்காளி புதினாலாம் நல்லா அரைச்சி அதையும் இதில் சேர்த்து லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து கெட்டியாக அரைச்சிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புதினா போட்டதுக்கப்புறம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திப்பு திப்பாக இருக்கணும். அது நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், ஒரு வரமிளகாய் 2 பிச்சு போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து கருவேப்பிலை, கொஞ்சமாக இது வெங்காயம், அவ்வளோதாங்க. பாருங்க, நல்லா தாளித்து கொட்டிட்டேன். நல்ல டேஸ்டியான ஒரு சட்னி ரெடி ஆகிடுங்க. இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோட எதுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களுக்கு